நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம் அம்மா பஅத். ஈருலகையும் படைத்து பரிபாலிக்கின்ற வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. இன்னும் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் தாபீங்கள் தபா தாபீங்கள் நாதாக்கள் சுஹதாக்கள் வலிமார்கள் இன்னும் நல்லடியார்கள் உங்கள் மீதும் எம்மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டுமாக. ஆமீன். முன்மாதிரியான முஸ்லிம் பெண்கள் என்ற தொடரில் நாம் இன்று பார்க்க இருப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரண்டாவது தாய் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இரண்டாவது தாய் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஆப்பிரிக்க பெண். அபிசீனியாவிலிருந்து கொண்டு வரப்பட்டு மக்காவில் அடிமையாக விற்கப்பட்டார்கள். அவர்கள் பெயர் பரக்கா பின் தஅலபா இப்னு அம்ரி இப்னு அன்னுஅமான் அவர்கள் ஒரு இளம் பெண். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தை அப்துல்லா இப்னு அப்துல் முத்தலிஃப் என்ற மென்மையான மற்றும் கனிவான எஜமானரால் அழைத்துச் செல்லப்பட்ட அதிர்ஷ்டசாலி. அப்துல்லா அவர்கள் ஆமினா அம்மையாரை திருமணம் செய்தபோது அவர்கள் வீட்டில் இருந்த ஒரே அடிமை பெண் இவர்கள்தான். ஆமினா அம்மையார் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அவர்களை ஒரு மகளை போன்று நடத்தினார்கள். ஒரு நாள் ஆமினா அம்மையார் தான் கண்ட ஒரு கனவை உம்மு ஐமன் ரலியல்லாஹு அவர்களிடம் கூறினார்கள். இந்த கனவுடைய விளக்கத்தை உம்மு ஐமன் அவர்களே விளக்கினார்கள். ஒரு நாள் விடியற் காலையில் ஆமினா பிரகாசத்துடன் என்னிடம் வந்து சொன்னார்கள், ஓ பரக்கா, நான் ஒரு விசித்திரமான கனவை கண்டேன் என்று கூறினார்கள். ஏதாவது நல்லதா என் பெண்ணே என்று நான் கேட்டேன். பிறகு அவர்கள் கூறினார்கள், என் வயிற்றிலிருந்து இறங்கி வந்த விளக்குகள் மக்காவை சுற்றியுள்ள மலைகள், குன்றுகள் மற்றும் பள்ளத்தாக்குகளை ஒளிரச் செய்வதை கண்டேன் என்று கூறினார்கள். நீங்கள் நன்மையை கொண்டு வரும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையை பெற்றெடுப்பாய் என்று நான் சொன்னேன். வரவிருக்கும் மனிதனின் முக்கியத்துவத்தை முதலில் உணர்ந்தவர் இவர்தான். ஆமினா அம்மையார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்றெடுத்த போது உம்மு ஐமன் ரலியல்லாஹு அவர்கள் மட்டும் ஒரே மருத்துவச்சியாக இருந்தார்கள். இதனால் ரஹ்மத்துல் ஆலமீன் ஆன முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது தனது கண்களை வைத்த முதல் நபராகவும், அவரை முதலில் தொட்ட முதல் நபராகவும், அவரை பார்த்து புன்னகைத்த முதல் நபராகவும் இவர்களே இருந்தார்கள். அந்த நேரத்தில் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அவர்கள் ஆமினா அம்மையாரிடம் கூறினார்கள், இவர் சந்திரனை விட அழகானவர். என் பெண்மணி, உங்கள் கனவு நனவாகிவிட்டது என்று கூறினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 வயது இருந்தபோது ஆமினா அம்மையார் அப்துல்லா அவர்களை மதீனாவிற்கு சென்று ஜியாரத் செய்ய நாடினார்கள். அந்த பயணத்தில் ஆமினா அம்மையார் அவர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உம்மு ஐமன் அவர்களும் சென்றார்கள். ஜியாரத் முடித்து விட்டு திரும்பி வரும்போது ஆமினா அம்மையார் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இறந்து விட்டார்கள். இறப்பதற்கு முன்னால் ஆமினா அம்மையார் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் கூறினார்கள், ஓ பரக்காவே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உங்களிடம் நான் ஒப்படைக்கிறேன். நான் எப்படி இருந்தேனோ அதே போல் அவர்களுக்கு ஒரு தாயாகவும் ஒரு சிறப்பானவராகவும் நீங்கள் இருங்கள். இளம்பெண்ணாக இருந்த பரக்கா என்ற உம்மு ஐமன் அவர்கள் தன் எஜமானிக்கு கொடுத்த வார்த்தையை காப்பாற்றினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் அன்பான மற்றும் சாதாரண உறவை பகிர்ந்து கொண்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஐமன் அவர்களை யா உம்மி என்று அழைப்பார்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கத்திஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் மதீனாவை சேர்ந்த உபைத் இப்னு ஹாரிஸ் என்பவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். இவருடன் இவர்களுக்கு ஐமன் என்ற மகனை பெற்றெடுத்தார்கள். அதற்கு பிறகுதான் உம்மு ஐமன் என்று அறியப்பட்டார்கள். பிறகு உபைத் 2 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு போரில் கொல்லப்பட்டார். மேலும் உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தனது மகனுடன் முஹம்மது அவர்களின் வீட்டிற்கே திரும்பிவிட்டார்கள். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களிடம் சுவனத்தின் ஒரு பெண்ணை யார் திருமணம் செய்ய விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள். அனைத்து கைகளும் மேலே சென்றன. பின்னர் அவர்கள் சுவனத்திலிருந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் என் சொந்த தாய்க்கு பிறகு 2வது தாய் என்று கூறினார்கள். இந்த நேரத்தில் உம்மு ஐமன் அவர்கள் கவர்ச்சிகரமாகவோ அல்லது அழகாகவோ இல்லை, மாறாக வயதானவர்களாக இருந்தார்கள். அப்படி என்று தெரிந்தவுடன் ஒரு கையை தவிர மற்ற அனைத்து கையும் கீழே விழுந்தன. இறுதியாக ஜெயித் இப்னு ஹாரிஸ் தான் முன்வந்து அவர்களை திருமணம் செய்து கொண்டார்கள்.
இவருடன் இவர்களுக்கு உசாமா என்ற குழந்தை பிறந்தது. இந்த குழந்தையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காதலியின் அன்பு மகன் என்று அழைப்பார்கள். ஏனெனில் அவரது பெற்றோர் இருவரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிரியமானவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஐமன் அவர்களை மிகுந்த மரியாதையுடனும் கருணையுடனும் நடந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம், இது பரக்கா, என் தாய்க்கு பிறகு அவர்கள்தான் தாய், அவர்கள் என் குடும்பத்தில் ஒருத்தர் என்று கூறினார்கள். உம்மு ஐமன் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மென்மையான தன்மை மற்றும் கருணை கொண்ட ஒரு தாயின் உருவம் மட்டுமல்ல, போராடும் மனப்பான்மை கொண்ட ஒரு துணிச்சலான பெண்ணாகவும் இருந்தார். உஹது மற்றும் கைபர் போரில் அவர் தனது துணிச்சலை வெளிப்படுத்தினார். அதாவது வீரர்களுக்கு குடிநீர் எடுத்துச் சென்று காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளித்த முஸ்லிம் பெண்களில் இவரும் ஒருவர். எனவே நாம் அனைவரும் அன்பும் கருணையும் வீரமும் நிறைந்த பெண்மணிகளாக வல்ல ரஹ்மான் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.